அன்புசால் மாணவர்களே, 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் பாடம் 5 கூட்டாண்மை சேர்ப்பில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வினா எண் 17. இந்த 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதில் புதிய கூட்டாளிகளுடைய தியாக பங்கு விகிதம் எதுவுமே தியாக பங்கு இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதாவது உள்வரக்கூடிய கூட்டாளியினுடைய லாப பங்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நாம் என்ன செய்யணும், ஏற்கனவே நம்ம போன 16ஆம் கணக்கிலே பார்த்தோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் பழைய கூட்டாளிகளுடைய லாப பகிர்வு விகிதம் தான் தியாக விகிதம். ஸோ அந்த பழைய கூட்டாளிகள் அம்பிகா, தரணி, பத்மா அவர்களுடைய பழைய லாப பகிர்வு விகிதம் தான் தியாக விகிதம். ஸோ இப்போ இந்த புதிய கூட்டாளியினுடைய பங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வைத்து புதிய கூட்டாண்மையினுடைய லாப பகிர்வு விகிதத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது, வாங்க கணக்குள்ளே போவோம். நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே பழைய கூட்டாளிகள் அம்பிகா, தரணி, பத்மா இவர்களுடைய பழைய லாப பகிர்வு விகிதம் தான் புதிய கூட்டாண்மைக்கான தியாக பங்கு. ஸோ 5:3:2. அடுத்து புதிய கூட்டாளி யார், ரம்யா. அவங்களுடைய புதிய பங்கு என்ன, 25%. அப்படின்னா என்ன அர்த்தம், 25/100 அப்படின்னா என்ன அர்த்தம், இது சுருக்குனிங்கன்னா 1/4. அதாவது மொத்த பங்கு 1ன்னு வச்சுக்கிட்டா ஏற்கனவே உள்ள 3 பேர் அம்பிகா, தரணி, பத்மாவோடு சேர்த்து இந்த ரம்யாவும் சேர்த்து புதிய கூட்டாண்மையினுடைய மொத்த பங்கு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரம்யாவோட பங்கு 1/4. அதை கழிச்சிருங்க. கழிச்சிட்டா மொத்த பங்கு 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 பேரில் இந்த 3 பேருடைய பங்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கு பேர் தான் மீத பங்கு இல்லையா. அப்போ இந்த 1/4 போச்சுன்னா 1/4, அதாவது புதிய கூட்டாளியினுடைய பங்கு 1/4 பங்கு போயிடுச்சுன்னா மீத பங்கு எவ்வளவு, 3/4 பங்கு தான் மீதமுள்ள பங்கு. ஸோ இப்போ இந்த புதிய கூட்டாண்மையில் உள்ள பழைய கூட்டாளிகளின் புதிய பங்கு எப்படி, அதுக்கான வாய்ப்பாடு என்னென்னா இந்த மீத பங்கு இன்ட்டு தியாக பங்கு, அதாவது பழைய பங்கு, மீத பங்கு இன்ட்டு பழைய பங்கு. ஸோ மீத பங்கு எவ்வளோங்க, 3/4. பழைய பங்கு என்ன, அம்பிகாவுக்கு அந்த 5:3:2 அம்பிகானுடைய பழைய பங்கு 5/10. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா பாருங்களேன், பகுதியோட பெருக்குங்க, தொகுதியோட பெருக்குங்க. 3x5 15, 4x10 40. இதுதான் அம்பிகாவினுடைய புதிய பங்கு. அடுத்த தரணியினுடைய புதிய பங்கு என்ன, மீத பங்கு 3/4 பங்கு இன்ட்டு பழைய பங்கு 3/10. அப்போ பெருக்குனிங்கன்னா 9/40. பத்மாவினுடைய புதிய பங்கு என்ன, 3/4ங்கிறது மீத பங்கு, பழைய பங்கு 2/10. பெருக்குனிங்கன்னா 3×2 6/40. சரி, இந்த புதிய கூட்டாளியின் புதிய பங்கு ஏற்கனவே நாம் என்ன சொன்னோம், அதாவது 1/4. இப்போ பாருங்களேன், பழைய கூட்டாளியினுடைய புதிய பங்கில் பூரா பகுதியில் 40 இருக்குது. ஆனால் புதிய கூட்டாளியினுடைய புதிய பங்கில் 4 தான் இருக்குது. அப்போ சமப்படுத்துறதுக்கு என்னங்க செய்யணும், பகுதியை 10ஆல் பெருக்குங்க, தொகுதியும் 10ஆல் பெருக்குங்க. அப்போ 10/40. இப்போ பாருங்கள், 4 பேர் புதிய கூட்டாண்மையில் உள்ள இந்த 4 பேருடைய பகுதியும் சமமாக இருக்குது, 40 40 40 இருக்குது. ஸோ அப்போ புதிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15/40 9/40 6/40 10/40. அதாவது 15:9 6:4. ஸோ மாணவர்களே, இந்த மாதிரி கேள்வியில் உங்களுக்கு புதிய கூட்டாண்மையினுடைய தியாகமோ எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நாம் இந்த மாதிரி மீத பங்கு கண்டுபிடிச்சி அந்த புதிய பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு என்ன, முதல்ல தியாகத்திற்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கூட்டாளிகள் பகிர்ந்து வந்த லாப விகிதமே தியாக விகிதம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய கூட்டாண்மையின் புதிய பங்குக்கு என்ன வாய்ப்பாடுனா மீத பங்கு இன்ட்டு பழைய பங்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கை எளிமையாக செய்யலாம். இந்த கணக்கு உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.